புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ, நேரத்திலே நான் ஊர் செல்ல வேண்டும், வழி போக துணையா யார்தான் வருவாரோ. ஏன்பா என்னாச்சு, ஏன் இப்படி, ஏன்னா டிசைன் அப்படி என்ன டிசைனுங்க, அதைத்தானே பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிட்டு எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கேவலமா போச்சா? கேவலமா தெரியுதா? அதெல்லாம் யார் தெரியுமா? 6 அறிவு இருக்கிறவங்க. நாங்க யாரும் நாய்கள் கிடையாதுங்க, குறிப்பா குறைக்கிற நாய் கிடையாது. நாங்க 6 அறிவுள்ள ஒரு மனிதர்கள். பாத்துக்கங்க, மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கிற அந்த 6 அறிவு எங்களுக்கும் இருக்குன்ட்டு இவங்களே பாருங்க, எங்களுக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு காரணம் சொல்றோம் இல்லைங்களா, டிசைன் அப்படி தப்பு கிடையாது. அந்த மாதிரி எங்களுக்கும் 6 அறிவு இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்றது. ஆனா பார்த்தாக்கா அப்படி தெரியலீங்களே. இந்த உலகம் ரொம்ப பெருசு, அது மத்தவங்களுக்கு. ஆனா பாருங்க, இந்த கூட்டத்துக்கு, விஜயை ஃபாலோ பண்ற இந்த கூட்டத்துக்கு விஜய் என்கின்ற அந்த ஒரே ஒருத்தர் தான் பாருங்க உலகம் என்று அவரையே சுத்தி 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 வருகின்ற காரணத்தினால்தான் பொது அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பொது அறிவு இவர்களுக்கு இல்லாமலேயே போய்விடுகிறது. நான் ஓட்டு போடுவேன், எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷந்தா. ஓட்டர் ஐடி என்கிட்ட இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஆதார் கார்டு என்கிட்ட இருக்கு, ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு, பாஸ்போர்ட் கூட இருக்கு. ஆனா பாருங்க, என்னால ஓட்டு போட முடியாது. ஏன் போட முடியாது? ஏன்னா எனக்கு தெரியல. இந்த ஊர் தான் ப்ரூஃப் பண்றதுக்கு என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு, நான் இந்தியா சிட்டிசன் தான் ப்ரூஃப் பண்ண என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, அடையாள அட்டை இருக்கு, பேன் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, ஓட்டு போட தகுதியான வயசு 18, என்னோட வயசு 26, எல்லா தகுதி எனக்கு இருக்கு. ஆனா நாளைக்கு என்னால ஓட்டு போட முடியாது. ஏன் ஓட்டு போட முடியாது? பூத் லிஸ்ட்ல என் பேர் வரல. ஏன் வரல? சத்தியமா எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? உங்களுக்கு எதுவுமே தெரியாது, புரியவும் புரியாது. உங்களுக்கு தான் விஜய் என்கின்ற ஒரே ஒரு உலகம் மட்டும்தானே இருக்கு. அந்த உலகத்தையே சுத்தி வந்திருந்தா எஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற எஸ்ஐஆரை குறித்து இந்த கூட்டத்தை விடுங்க, இந்த கூட்டத்தை தலைமை தாங்கின்னு போறேன்னு சொல்லி இருக்காரு பாருங்க விஜய், டிவிகே கட்சியோட தலைவர்னு சொல்லிட்டு. விஜய் அவர்களுக்கே தெரியாதே. சோ இந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிற விஜய்க்கே எஸ்ஐஆரை குறித்து எதுவுமே தெரியாது, புரிதல் இல்லாத போது, அவருக்கே தெரியாத போது இந்த கூட்டத்துக்கு தெரிய விட்டுருவாரா? அதுக்கு காரணமும் திமுக சரிதான். வேமா சூசோ இல்லாம எஸ்ஐஆர் வந்த சமயத்தில் வீடியோ போட்டது. மத்திய அரசை குறித்தோ, பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்தோ, மோடி அவர்களை குறித்தோ, தேர்தல் ஆணையத்தை குறித்தோ ஏதாவது அந்த வீடியோல பேசுனீங்களான்னு எங்கேயா தேடி பார்த்தா இல்லையே. இதுக்கும் திமுக என்னப்பா சம்பந்தம் இருக்குன்னு கேட்கறாங்கன்றதுக்காகத்தான் பாருங்க எங்களுக்கு 6 அறிவு இருக்குன்றாங்க. 6 அறிவுள்ள ஒரு மனிதர்கள். ஏன் இப்படி அழுகுறாங்க? நம்புங்க ஐயா, நம்புங்க, எங்களுக்கு 6 அறிவு இருக்கு, நம்புங்கன்னு. ஏன்னா பாருங்க, இவங்களோட டிசைன் அப்படி. ஒரே ஒரு ஓட்டு, அந்த ஓட்டை பதிவு செய்ய போற அந்த பெண்ணை பார்த்த உடனேயே ஓஹோ இந்த ஓட்டு டிவிகே கட்சிக்கு போட போறாங்க போ. அதனாலேயே பாருங்க, சரியான நேரத்தில் இந்த ஓட்டை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. 9 மணி நேரம், வெறும் 9 மணி நேரத்துல முடிய வேண்டிய ஒரு டிராவல் டைம் எங்க ஓட்டு டிவி கட்சிக்கு போட்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக அந்த வண்டியோட ஓட்டுநர் பாருங்க அந்த டிராவல் டைமை இழுத்து 22 மணி நேரம் கழித்து வாக்குப்பதிவு செய்யற நேரம் முடிந்த பிறகு கொண்டு போயிட்டு டிராப் பண்றாங்க. ஏன் அப்படி சொல்றோம் இல்லைங்களா, டிசைன் அப்படிங்க. மலேசியாவில் பிளைட் பிடித்ததில் இருந்து சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்ததை குறித்த வீர வரலாறு. I am not an enemy for any other parties, but I am a supporter for TVK. நான் தெரியாம தான் கேக்குறேன், ஓட் பண்ற நீங்களா 2 நாளுக்கு முன்னாடியே ஓட் பண்ற பூத்துக்கு முன்னாடி பாய் விரிச்சு படுத்துப்பீங்க, அப்படிதானே? நான் மட்டும் தான் லேட்டா வந்து இந்த ஓட்டை மிஸ் பண்ணேன். அப்படியா? 21ஆம் தேதி காலையில 6:30 ஃபிளைட்டை மலேசியால மிஸ் பண்ணது என்னோட பர்சனல் திங். ஆல்ரெடி நான் பஃபர் டைம் வச்சு தான் நான் ஃபிளைட்டை புக் பண்ணேன். சோ 22ஆம் தேதி அதே 6:30 மணிக்கு அந்த ஃபிளைட்டை நான் பிடிச்சு 22 மார்னிங் நான் சென்னை வந்து இறங்கியாச்சு. நைட் 9 மணிக்கு நான் டிராவல்ஸ் புக் பண்றேன். சென்னையில இருந்து நான் ஓட் பண்ண வரக்கூடிய நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்க்கு எனக்கு 9 மணி நேரம் போதுமானது. பட் அது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தா கூட நான் தாராளமா வந்து ஓட் பண்ணிக்கலாம். பட் 9 மணி நேரத்துல வேண்டிய டிராவல்ஸ் 22 மணி நேரம் டிராவல் பண்ணி நான் இங்க வந்து இறங்கினேன். இந்த வரலாற்று பாதையெல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கும் போது தான் பாருங்க அந்த அம்மா உண்மையை உணர்றாங்களாம். சோ செங்கல்பட்டு தாண்டினதுக்கு அப்புறமா எந்த டிராபிக்குமே கிடையாது. பஸ் வந்து ரொம்ப உருட்டி கொண்டு வந்தாங்க காலி ரோட்ல கூட. நான் போய் கேட்டேன், ஏன் காலி ரோட்ல கூட இவ்ளோ ஸ்லோவா வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்படிதான் போவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, காலியா இருக்க ரோட்ல கூட வண்டியே எதுக்காக இப்படி ஊத்தி எடுத்துன்னு வராங்க தெரிஞ்சு போச்சு. நான் பேசுறதை வச்சே கண்டுபிடிச்சிடறாங்க.
நான் ஆர்கியூ பண்ணும்போதே தெரிஞ்சிடுறாங்க. ஓகே, இவங்க இந்த கட்சி தான் ஓட்டு போட போறாங்க, அதனாலேயே பாருங்க வாண்டடா பர்பஸா டிலே பண்ணாங்கன்னு வேமா சூசோ இல்லாம நின்னு இல்ல, நல்லா அழகா உட்கார்ந்து வீடியோ போடுறாங்கன்னா பாத்துக்கோங்க. நான் அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருமே ஓட் பண்றதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வரோம், நீங்க இப்படி கொண்டு போனீங்கன்னா நான் போறதுக்கே யூஸ் இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப ஹார்ஷா ஒரு பொண்ணு கிட்ட வந்து எவ்வளவு ஹார்ஷா பேசணுமா அவ்வளவு பேசினாங்க. அவங்க 3 பேர் இருந்தாங்க, 3 பேருமே அவ்வளவு மார்க் பண்ணாங்க. சரி, நான் அதை கூட நான் விட்டுட்டேன். குன்னூர்ல இருந்து வெலிங்டன் வழியா ஊட்டி வர வேண்டிய பஸ் குன்னூர்ல இருந்து பெட்டடி வழியா கோத்தகிரி ரோட்ல வந்து ஸ்டாப் பண்றாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் எடுக்கும். நான் ஓட் பண்ண போறேன்னு ஆர்கியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சு, நான் யாருக்கு ஓட் பண்ண போறேன். பிகாஸ் நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க, புதுசா வர்ற ஆட்சியலா வந்துருவாங்களா அந்த மாதிரி அவங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. சோ அவங்க டிசைட் பண்ணாங்க எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ அவ்வளவு டிலேவா. சோ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த 30 மினிட்ஸ் தான் இங்க நான் மிஸ் பண்ண 30 மினிட்ஸ். எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? இவங்க இந்த கட்சி தான் ஓட்டு போட போறாங்க, முக்கியமா பாருங்க விஜய்க்கு தான், டிவிகே கட்சி தான் இவங்க எல்லாம் ஓட்டு போட போறாங்கன்னு எப்படி பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறாங்க? பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப தற்கொலைத்தனமா பேசின்னு போயின்னு ரோட்ல என்ன பாருங்க, நாங்க சொல்லலங்க அந்த மாதிரி, அந்த மாவே தான் சொல்றாங்க அந்த வீடியோல. ஓட் பண்ண போறோம்னு ஆர்கியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சு, நான் யாருக்கு ஓட் பண்ண போறேன். இந்த கட்சிக்கு தான் இவங்க ஓட்டு போட போறாங்கன்னு ஆர்கியூ பண்றதுல இருந்தே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காகவே லேட்டா கொண்டு போய் சேர்த்து அவங்க ஓட்டை போட விடாம பண்ணிட்டாங்க. இப்ப புரியுதுங்களா எதற்காக அருண்ராஜ் அவர்கள் டிக்ளேர் பண்ணாருன்னு சொல்லி? 6 அறிவுள்ள ஒரு மனிதர்கள். இதுக்கே எப்படின்னா, ஓட்டு போடுறவங்க கையில எல்லாம் மை வைப்பாங்க இல்லைங்களா, வழக்கமா அதெல்லாம் பண்ணுவாங்க, இருக்கட்டும், வழக்கமா பண்ற தப்பு கிடையாது. ஆனா இந்த முறை கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்க கையில வைக்கிற மையெல்லாம் ப்ளூ கலர்லயே இருக்கு. ஆனா டிவிகே கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கையில வைக்கிற மை மட்டும் கருப்பு கலரா மாறுது. உங்க சோத்துல உப்பு இருக்கா, சாரி உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் டிவிகே கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாரையும் தேடி தேடி வீடியோ கால் வழியா பேசி, என் கையில வச்ச மை கருப்பாயிடுச்சு டிவிகே ஓட்டு போட்டதால, உங்க கையில வச்ச மை கருப்பா இருக்கா ப்ளூவா இருக்கா, என் கையும் கருப்பா தான் மாறுது. இப்படி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம கையில வைக்கிற மைய மற்ற கட்சிகளுக்கு ப்ளூவா இருக்கு, டிவிகே கட்சி ஓட்டு போடுறவங்க கை மட்டும் கருப்பு இங்கா மாறுதுன்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. சொல்லிருப்பேனா இந்த மாதிரி பிளாக் ஆகுதுன்னு, அதுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க டிவிக்கு ஓட் போட்டா இப்படி ஆகும்னு. இப்போ எனக்கு தெரியல, டிவிகே ஓட்டர்ஸ் உங்களுக்குமா இந்த மாதிரி பிளாக் இருக்கு ப்ளூ இல்லாம? முதல் முறையாக வாக்குச்சாவடியை கண்ணை திறந்து பார்த்திருப்பாங்களா, இல்ல முதல் முறை ஓட்டு போடுற வாக்காளரானு தெரியாது. யார் கையில மை வச்சாலும் வைக்கும் போது ப்ளூவா இருக்கும். அது பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சோ அல்லது மறுநாளோ இந்த மாதிரி கருப்பாயிடும். இது தெரியாம டிவிகே கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கையில வைக்கிற மை மட்டும் ப்ளூவா இல்லாம கருப்பா மாறுதுன்னு டிஸ்கஸ் பண்ணும் போதே தெரியுது இல்லைங்களா? எதுக்காக அருண்ராஜ் அவர்கள் ஐயா ஐயா நம்புங்க ஐயா, நாங்களும் உங்களை போல 6 அறிவு படைத்த மனிதர்கள் தான். ஏன்ட்டு 6 அறிவுள்ள ஒரு மனிதர்கள் கிடையவே கிடையாது. யார் சொன்னார்? மற்றவர்களுக்கெல்லாம் இருப்பதை போலதான் 6 அறிவு இவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி, எஸ்பெஷலி விஜய் அவர்களுக்கு. அவருக்கு 6 அறிவு கிடையாது, எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய எத்தனை அளவு அறிவு அவருக்கு இருக்குன்ட்டு அவருக்கே தெரியாத அளவுக்கு உண்டான அறிவு அவர்கிட்ட கொட்டி இருக்கு. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. ஆமா, அவர்கிட்ட யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விசேஷ சக்தி இருக்கு, பவர் இருக்கு. அந்த பவர் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொன்னா என்ன வந்து அவரு பார்க்கணும். என்னப்பா என்ன வந்து இல்லைங்க, விஜய் வீட்டு வாசல் முன்னாடி நிக்க ஒரு அமானுஷ்ய பெண், விஜய் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்று மந்திரம் ஓதிய மர்மமான பெண், விஜய் வீட்டு வாசல் முன்னாடி வெண்மை நிறத்தில் உடை அணிந்து நின்று கொண்டிருக்கும் அந்த பெண் யார்? பனையூரில் நடந்த பரபரப்பு. ஆமாங்க, விஜய் கிட்ட நம்ம மனித அறிவுக்கு எட்டாத அளவுக்கு உண்டான அதிசய அறிவும் ஏதோ ஒரு விதமான புதிய பவர் அவருக்கு இருக்கு. அந்த பவர் வெளியே வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னு சொன்னா என்ன வந்து பார்க்கணும். எப்படிமா உன்னை வந்து பார்ப்பாரு? எல்லாருமே அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா எல்லாரையுமே பார்க்க முடியுமா? மற்றவங்களை விடுங்க ஐயா, என்ன வந்து அவரு பார்க்கணும். யாருங்க? அதான் சொன்னாங்க இல்லைங்களா, யார் அந்த மர்ம பெண்? அந்த அம்மா தான். எல்லாரையும் பார்க்க முடியுமா? எல்லாரும் பத்தி எனக்கு இது இல்ல, எல்லாரும் வந்து பாக்குறாரு பார்க்கல அதெல்லாம் கிடையாது. என்ன வந்து பார்த்தே என்ன நடக்கும்னு தெரியாது. இது கடைசியா நான் பார்க்க வேண்டியது நிலைமையா கூட இருக்கலாம். பாத்துக்கோங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. கடைசியா நான் சொல்றேன், இது கடைசியா நான் பார்க்கிற நிலைமையா கூட இருக்கலாம். என்ன வந்து உடனடியாக அவரு பார்க்கணும், பார்த்தே ஆகணும்னு சொல்லி விஜய் வீட்டு வாசல் முன்னால் நிற்கிற அந்த பெண் யாரு? இந்த விஷயம் தனிப்பட்ட ஒரே விஷயம், அது அவர்கிட்ட தான் சொல்லணும், மற்றவர்கிட்ட சொல்ல முடியாது. மறுபடியும் ரிப்பீட். எனக்கு அந்த கேள்வி காது கூட முக்கியம் இல்லடா, வரவன் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், அதுதான் முக்கியம்னு சொல்ற காமெடி இருக்கு இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. விஜய் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்கிற அந்த பெண் யாருன்றது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த வீடியோவை அடித்தொண்டையில கத்தி
போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட் இருக்கு இல்லைங்களா, நூத்துக்கணக்கான கமெண்ட். அந்த கமெண்ட் தான் ரொம்ப கேவலமானது, முக்கியமானது. ஐயோ வராதீங்க விஜய், வராதீங்க விஜய். ஆமா, வந்து நின்ன உடனே கூப்பிட்ட உடனே ஐயா எட்டி பாருங்க ஐயா, நாய்க்கர் ஐயா பாருங்க ஐயான்னா வேல் நாயக்கர் நாயகன் படத்துல வர ஹீரோ மாதிரி எட்டி பார்த்துருவாரு. என்னம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு ரோடுக்கு வந்து கேட்டுருவாரு. செத்து இருக்கிறாங்க ஐயா, 30 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க ஐயா, கொஞ்சம் திரும்பி பாருங்க ஐயான்னு பக்கத்துல இருந்து ரிப்போர்ட்டர் கத்தும் போதே பாருங்க, திரும்பி பார்க்காம ஓடி போனவர் தான் பனையூர் பண்ணையார் விஜய். அவ்வளவு பெரிய வீடு, அந்த வீட்டையே மறைக்கக்கூடிய அம்மா பெரிய கேட்டுக்கு முன்னாடி நின்னுன்னு ஐயா வாங்க ஐயான்னு கூப்பிட்டா வந்துருவாரா? கூப்பிட்ட உடனே ரோடுக்கு வந்து அந்த அம்மாவை பாத்துற மாதிரியே வராதிங்க வராதிங்க விஜய் கமெண்ட்டுங்க, கமெண்ட் வராதிங்க வராதிங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. 200 ரூபா ஊபிஸா இருக்கலாம் அந்த அம்மா, திமுகவோட சதியா இருக்கலாம். மே 4ஆம் தேதி வரப்போற ரிசல்ட்டுக்கு பிறகு வேணா பாருங்க நீங்க, அதுக்கு முன்னாடி வெளியே வந்தா அந்த அம்மாலாம் பார்க்காதீங்க. எது வேணா நடக்கும், மந்திரம் செய்யலாம், அந்த அம்மா உங்களுக்கு பில்லி சூன்யம் வைக்கலான்ட்டு விதவிதமான கமெண்ட், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான. மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாங்க யாருடைய நம்பிக்கைக்கு எதிராக நிக்கலங்க, எதிராக பேசலங்க. நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. இந்த இடத்துல மூலதனமாக இருப்பது மூட நம்பிக்கை. தெருவுக்கு தெரு பாருங்க, இதை போல மூட நம்பிக்கையில யார் யார் அதிகமா இருக்காங்க அப்படின்றத அழகா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்னுன்னு இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த வீட்டு எஜமானுக்கு ஒரு அபாயம் காத்து கொண்டிருக்கிறது, இந்த வீட்டை கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அமானுஷ கெட்டது சுற்றி கொண்டிருக்கிறது, அதை உடனடியாக நிறுத்த வேண்டும், இந்த வீட்டோட முதலாளி யாரு, வெளியே வந்து என்ன பாருங்கன்னு இப்படி தெருவு தெரு மூட நம்பிக்கை பரப்புற கூட்டம், அந்த மூட நம்பிக்கையை வைத்துக் கொண்டு காசாக்குற கூட்டம் எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. அதுல விஜய் பாருங்க, ரொம்ப பிரபலமான நடிகர், கேரியர் உச்சத்துல இருக்கிறவர், நாடே வேடிக்கை பார்த்து நாங்க சொல்லலங்க, அவர் தான் சொன்னாரு. என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல, அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. சோ அப்படி கேரியர் உச்சத்துல இருக்கிற அந்த நடிகர் ஹச்சின்னு தும்பனா கூட பாருங்க, விஜய் தும்பினார். கேரியர் உச்சத்தில் இருக்கும் அந்த நடிகருக்கு தும்பல் ஏன் வந்தது? உடனடியாக பரிகாரம் செய்ய எந்த டாக்டரை பார்க்க வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறார். புறப்பட்டு விட்டார். விஜய் விட்டு வாசல் கதவு திறந்தது. காரில் ஏறுகிறார். ஏறிவிட்டார். கார் டயர் சுத்துகிறது. கார் டயரில் காத்து இல்லை. யார் காத்தை இறக்கி விட்டது? அது திமுக சதி. இப்படி நின்னா லைவ், உட்கார்ந்தா லைவ், நடந்தா லைவ், ஓடினா லைவ், சும்மாவே படுத்தும் தூங்கினா கூட லைவ்னு எதில் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் விஜயை குறித்து லைவ் போடுறதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, கடந்த 2-3 நாட்களாக எல்லா கோயிலா போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாருங்க திருச்செந்தூருக்கு போனாரு, அடுத்து ஷீரடிக்கு போனாரு, அடுத்து பாருங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அதற்கு மறுநாள் நாகூர் தர்காவுக்கு போறாராம். விஜய் இன்று திருச்செந்தூர் போகிறார், நாளை ஷீரடி போகிறார், நாளை மறுநாள் வேளாங்கண்ணி போகிறார், அதற்கு மறுநாள் நாகூர் தர்கா போகிறார் என்று லைவ் போட்டுனே இருக்கிறாங்க. அப்படி லைவ் போட்டுனே இருக்கும்போது எல்லாரும் பாக்குற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற கூட்டமும் பார்ப்பாங்க இல்லைங்களா. ஓகே, இதுதான் சமய சந்தர்ப்பம். டக்குன்னு உள்ள போயிட்டு ஏதோ ஒரு அமானுஷ்யம் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது, அதை நான் சூரத்தேங்காயை உடைக்கிற மாதிரி உடைச்சி உஃப்னு ஊதுறன்னா உங்களை சுற்றி கொண்டிருக்கும் அந்த கெட்ட சக்தி போய் மே 4ஆம் தேதி உங்களுக்கு அதிகப்படியான ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த நேரத்தை யூஸ் பண்ணலான்னு கிளம்புற கூட்டங்க இதெல்லாம். விஜய் ஏற்கனவே ஒரு விளம்பர வெறி பிடித்தவர் என்று தமிழ்நாட்டுக்கே தெரியும், நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விளம்பர வெறி பிடித்தவர். இந்த மாதிரி விளம்பரம் செய்வதற்காக விஜயை செட்டப் பண்ணக்கூடாது. எல்லாரும் பத்தி எனக்கு இது இல்ல, எல்லாரும் வந்து பாக்குறாரு பாக்கல அதெல்லாம் கிடையாது. என்ன வந்து பார்த்தே என்ன நடக்கும்னு தெரியாது. இது கடைசியா நான் பார்க்க வேண்டியது நிலைமையா கூட இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் விஜய் கையில எடுத்த ஆயுதம் என்னென்னவோ ஆயுதத்தை கையில எடுத்து உருட்டினாரு. இப்ப பாருங்க, கள்ள ஓட்டு போடுறாங்க, எங்களை ஓட்டு போட விடாம சதி பண்றாங்க, தரையில கண்டெய்னரை கவுத்து போடுறாங்க, டிராபிக் ஜாம் பண்றாங்க, பஸ் விட மாட்டாங்க ஊருக்கு போய் ஓட்டு போடுறதுக்காக, பிளைட் டயரை பஞ்சர் ஆக்குறாங்க, ட்ரெயின்ல பாருங்க காத்து அடிக்க மாட்டாங்க. இப்படி விதவிதமான ஆயுதங்களை கையில எடுத்தாங்க. எதுவுமே பாருங்க ஒர்க் அவுட் ஆகாம இவங்க எடுத்த ஆயுதம் எல்லாமே இவங்கள தான் திருப்பி குத்துச்சு. இப்ப கடைசியா என்ன பண்ணலாம், சூன்யம் வச்சிட்டாங்க விஜய்க்கு. நாங்க சொல்லுங்க, அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல விஜயோட ஜாம்பிஸ் கூட்டம் கதறாங்க பாருங்க. கமெண்ட்ல நூத்துக்கணக்கானவங்க பில்லி சூன்யம் வைக்கிறதுக்கு ஏதோ ட்ரை பண்றாங்க. உங்ககிட்ட இருக்கிற பவரை மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே கொண்டு போகிறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க. நீங்க வந்துடாதீங்கன்னா, நீங்க வெளியே வந்துடாதீங்க. வந்திருக்கும் பெண், அந்த மர்ம பெண் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் அனுப்பி இருக்கலாம், ஏன் 200 ரூபா ஊப்பியா கூட இருக்கலாம். முக்கியமா நீங்க வந்துடாதீங்கன்ட்டு கதறாங்க இல்லைங்களா.
கொஞ்சமாவது கனமாக இருந்தாலும் ஒரு நியாயத்தன்மை வேணும் இல்லைங்களா? விஜய் கிட்ட அதீத சக்தி இருக்கு, அந்த சக்தியை கவர்ந்து கொண்டு போவதற்காக வந்த மர்ம பெண்ணாக இருக்குன்னு சொல்றாங்களே, விஜய் கிட்ட உண்மையிலேயே அப்பேற்பட்ட அதீத சக்தி இருந்ததுன்னா எதுக்காக தேர்தல் முடிந்த கையோடு கோவில் கோவிலா போய் உண்டுனுகிறாரு? ஏன்னா வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க. 8 கோடி வீட்லயும் விஜய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த 8 கோடி பேரும் விஜய் தான் ஓட்டு போட போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னா அந்த 2.25 கோடி வீட்டுல இவங்க வந்து நாங்க ஒரிஜினல் டார்கெட் 2 கோடி தான், எங்களுடைய ஓட்டு டார்கெட் 2 கோடி இருந்தா போதும் அப்படின்றது தான் தலைவர் வந்து சொன்னது. 2 கோடி 2 கோடி 2 கோடி 25 லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கு. அது அந்த அடிப்படையில வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா 2 கோடியே 25 லட்சம் ஓட்டு எங்களுக்கு வரணும். ஆனா போற போக்க பார்த்தா வீட்டுக்கு 3 ஓட்டு 4 ஓட்டு இருந்துருக்கு. வீட்டுக்கு 3 ஓட்டு 4 ஓட்டு இருந்துருக்கு. நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க, யாருக்கு போட்டீங்கன்னா எல்லாம் விசில்றாங்க. 4 பேர் 9 கோடி பேர் ஓட்டு எனக்கு போட்டாங்கன்ட்டு இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. கருத்து கணிப்புலாம் அவங்களே எழுதி வச்சுக்கிறாங்க. பிலோ ஆவரேஜ் 144 சீட்டு. உங்களுடைய கணக்கு படி தாவேக்கா வச்சு 144 வருது சார். பிலோ ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ். இது லோல வந்து 129 போடுறீங்க. ஆமா சார். பிலோ ஆவரேஜ்ல 144. அப்ப பிலோ ஆவரேஜ் 144னா மொத்தமா ஓட்டு எண்ணி முடிக்கும் போது 255 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்பா தொகுதியே 234 தானே? வெஸ்ட் பெங்கால்ல இருந்து 20 தொகுதியை கடன் வாங்கிப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாயா? சொன்னா கேட்டுக்கணும், ஏன்னே கேட்கக்கூடாது. ஓட்டை எண்ணி முடிக்கும் போது விஜய் 254 5 தொகுதிகளில் வெற்றி அடைந்திருப்பார். இதுவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய நாட்டின் வரலாற்றில் நாம் பார்த்திருப்போம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழ் வெட்டிக்கலத்துறை தலைவர் தளபதியுடைய நம்முடைய விசில் புரட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் தெரிய போகிறது. இதுதான் நடக்கப் போகிறது. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். இது மக்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அவ்வளவு ஈர வெங்காயம் கான்பிடென்ட் இருக்கிற பட்சத்துல ஓட்டுப்பதிவு நடந்த அந்த நாளில் இருந்து கோவில் கோயிலா ஜோசியரையும் கூட கூட்டிட்டு ஏன் போய் உண்டுனுக்காரு? எதுக்கு இந்த வேலை? உங்களுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க இல்லைங்களாப்பா. மெஜாரிட்டியா நீங்க தான் போயிட்டு உட்கார போறீங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. உங்க ரசிகர் சாம்பிஸ் கூட்டம் மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. வெளியில் வந்து இப்பவே பதவி பிரமாணத்துக்கு ரெடி ஆயிக்கோங்கன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்றுட்டு. சோ முதல்வர் பதவி ஏற்பதற்கே நீங்கள் தயாராகிவிட்ட நிலையில் எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சிருங்கன்னு எதுக்காக கோயிலா போய் உண்டுனுங்கிறாரு? ஏன் உண்டு இருக்காருன்னா, செஞ்ச பாவம் 1 2 காலம் வடுக்கலை ஆற்றும், ஆனால் கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உறுத்து வந்து ஊட்டும் கர்மாவின் மூலம். அந்த கர்மா எங்க திருப்பி அடித்து விட போகிறதோ கிடையாது, அடிச்சு விடணும்னு தெரியும். அந்த கர்மா இவரை திருப்பி அடிச்சிடும்னு தெரியும். அதனால தான் பாருங்க, வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பாக ஊர்ல இருக்கிற எல்லா கோவிலையும் சுத்தி பார்த்துலான்ட்டு ஊர் ஊரா கோயிலா போயிருக்கிறாரு. போயிட்டு அங்க இருக்கிற கடவுளிடம் வேண்டுகோள் வைக்கிறாரு, எப்படியாவது வாக்குப்பெட்டியில் விழுந்த ஓட்டுகளை எனக்கு சாதகமாகவே 4,85,00,000 ஓட்டை மொத்தமா எனக்கே மாத்தி கொடுத்துருங்கன்ட்டு கேட்கறதுக்காக கோயில்ல போய் உண்டுங்கிறாரு. அதைத்தான் மறுபடியும் கேட்கிறோம், கோவிலா போயிட்டு எதுக்காக கதறீங்க? எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சிருங்கன்ட்டு. தேர்தலுக்கு முன்னாடி விழுந்திருந்தா கூட பரவாயில்ல, கோயில்ல போயிட்டு. இப்பதான் தேர்தல் முடிந்து விட்டது, வாக்குப்பதிவு நடந்து விட்டது. இனிமே எண்ணி யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய ரிசல்ட் மட்டும்தான் பேலன்ஸ். இப்ப எதுக்கு கோயிலா போறீங்க? இப்ப புரியுதுங்களா? எதுக்காக ஆணித்தரமா அடித்து சொல்கிறேன். நம்புங்க ஐயா, எங்களுக்கும் 6 அறிவு இருக்குன்ட்டு ஓன்னு ஏன் அழறாருன்னு. 6 அறிவுள்ள ஒரு மனிதர்கள். ஹலோ, நிறுத்துங்க ஐயா, என்ன பேசுறீங்க? விஜய் சிஎம் கன்ஃபார்ம். எங்க தளபதி சிஎம் ஆன கையோடு பாப்பாரு. நான் போட்ட வீடியோ எல்லாம் பாப்பாரு. பார்த்த உடனேயே என் மீது தொடரப்பட்ட வழக்கெல்லாம் உடை தெரிவார். கரூர்ல விஜய்க்கு ஆதரவாக நான் நியாயத்தை கேட்டேன். இதுங்க அவதூறு பரப்பந்துக்கு பேர் நியாயமா அந்த அம்மாவுக்கு? சரி, கேட்டதாக வைத்துக் கொள்ளுமே, நியாயத்தை கேட்டேன். அதனால என் மீது வழக்கு போட்டு நான் இப்ப கண்டிஷன் பெயில இருக்கிறேன். பெருமையும் துக்கமும் கலந்த ஒரு தருணம். தமிழக வெற்றி கழகத்துக்காக முதல் வழக்கு பதிவு என் மேல கொடுத்திருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. என்னோட ஃபாலோவர்ஸ் உங்க எல்லாருக்குமே நடந்தது என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. 27/9 கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு எதிராக நான் வந்து 3 வீடியோ போட்டிருந்தேன். கையில ஒரு கேனலா கூட போடல, மெடிசன்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே பண்ணாம எப்படி கரூர் சம்பவத்துல மரணத்தை நீங்க டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னு क्वेश्चन ரைஸ் பண்ணிருந்தேன். எதுக்கு ஒன்லி அமராவதி ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் மட்டும் எடுத்துட்டு போனீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் நிஜமாவே கொடுத்தீங்களா, இல்ல இறப்புகள் ஜாஸ்தி ஆகணும்னு சொல்லி ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையான்னு நான் கேள்வி எழுப்பியிருந்தது உண்மைதான். ஏற்கனவே எலெக்ஷன் விஜய் பின்னாடி சுத்தி 2 மாசமா வேலைக்கு போகாம போச்சு. இப்ப மேலும் பாருங்க, இன்னும் 1 மாசம் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாகி விட்டது. இதெல்லாம் இன்னும் 2-3 நாட்கள் தான்.
மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி நிற்கிறோம். வெயிட் பண்ணி விஜய் சிஎம் ஆனோன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு என் மீது இருக்கும் வழக்க க்ளோஸ் பண்ணுவார். டெய்லி வந்து 10 மணிக்கு சைன் பண்ணிட்டு இருக்கேன். அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க, முன்ஜாமீன் எடுத்தாச்சு, இப்போ சைன் போட்டுட்டு இருக்கேன். ஆனா அந்த இறந்து போன 41 ஆன்மாக்களுக்கும் தெரியும் நான் நியாயம் கேட்டு தான் போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பினதா என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி 2 மாசம் இந்த எலெக்ஷன் ஒர்க்காக வேலைக்கு போகாம இருந்தேன். இப்போ அடுத்து 1 மாசத்துக்கு என்னால வேலைக்கு போக முடியாது, முடக்கி இருக்காங்க. என்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னவங்க கூட இப்போ யோசிக்கிறாங்க, கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க. ஸோ ஜாபுக்கு ஜாயின் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன். இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அண்ணன் மேல இருக்கிற பாசம் இன்ச்சு கூட குறையல. அண்ணன் சிஎம் ஆவாரு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே வேண்டுதல். இப்போ மே 4க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுடைய காலம் வரும், நல்லது நடக்கும், நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில ஒரு நாளையும் கடந்து போய்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஒரு நாள் அண்ணன் கையில இந்த வீடியோ கிடைக்கும், அண்ணன் இந்த வீடியோ பாப்பாரு, பாக்குறப்ப எனக்கான நீதி சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆமா, விஜய் சிஎம் ஆயிடுவார். விஜய் சிஎம் ஆன கையோடு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நீதிபதிகளையும் ஓவர் நைட்ல மாத்திடுவார். இதற்கு முன்பாக இருந்த நீதிபதிகளை மாற்றிய பிறகு ஃப்ரெஷ்ஷா நீதிபதிகளை போட்டு இந்த கேஸ் எல்லாம் பாருங்க, எனக்கு வேண்டப்பட்டவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு எல்லாத்தையும் நீங்களே டிஸ்மிஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி கேஸ் கட்டுகள் எல்லாம் அங்கிருந்து எடுத்து போயிடுவார். விஜய் அரசியலுக்கு வந்த நாள் முதல், கட்சி தொடங்கி அவர் அரசியலுக்கு கால் வைத்த நாள் முதல் பாருங்க, சமூக வலைதள பக்கங்களை எந்த பக்கம் புரட்டினாலும் எந்த பக்கம் போனாலும் இந்த ஜாம்பிஸ் கூட்டத்தோட தொல்லை தாங்க முடியலங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. அட விஜய் ஜெயிக்கிறான்னு வச்சுப்போமே, கன்றாவியா தான் இது சொல்றதுக்கு. ரொம்ப சகித்து கொண்டு பல்ல கடிச்சு நீ எப்படியாவது பாருங்க, சகித்து கொண்டு கொஞ்சம் தாங்கிக்கங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாருன்னு மட்டுமே தப்பு கிடையாது. விஜய் ஒருவேளை ஆட்சியில உட்கார்ந்து சிஎம் ஆயிட்டாருன்னா இந்த ஜாம்பிஸ் கூட்டம் எதிர்பார்க்கறத எல்லாத்தையும் கொண்டு வந்து ஓவர் நைட்ல கொட்டிடுவாரா? தமிழ்நாட்டில் யாரும் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போக வேண்டாம். தமிழ்நாட்டில் யாரும் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சமைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் யாரும் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ்க்கோ காலேஜஸ்க்கோ போக வேண்டாம். தமிழ்நாட்டில் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் யாரும் பாருங்க கடன் தொல்லையால் அவதிப்பட வேண்டாம். எல்லாத்தையும் விஜயே மொத்தமா முடிச்சு கீழ்ச்சிருவாருன்ற நினைப்புல இருக்காங்களோ. சோ நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ அவங்க தேவைக்கேற்ப மாதிரி நீங்க ஒரு 5 லட்சமோ ஒரு 3 லட்சமோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஒருத்தருக்கு மட்டும் அது கடன் கட்டுற இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது அண்ணாக்கும் நான் டேக் பண்றேன். மக்களே, நீங்களும் அந்த மாதிரி கடன் பிரச்சனைல இருக்கீங்க, உங்களால அந்த மாதிரி கட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பா இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான ஏற்பாடு பண்ணுவாரு அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உண்மையிலேயே அந்த மாதிரி தான் நினைச்சிருக்கிறாங்க. விஜய் சிஎம் ஆயிட்டாருன்ற ஒரு கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்துக்கு மே 4ஆம் தேதி விஜய்க்கு எதிராக ரிசல்ட் வரும்போது இந்த கூட்டம் எடுக்கிற முடிவு என்னாகுமோ என்கின்ற அச்சம் ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்குது. இதுவரை நமது நாடு சுதந்திரம் அடைந்து நமது தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் நடக்காத ஒரு கோர கொடூர அவல நிலை. ஓய்வு பெற்ற நீதிபதியே பாருங்க எச்சரிக்கை கொடுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. நான் கேட்டுக்கொள்வது நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு, உங்களை நம்பி குடும்பம் இருக்கின்றது. நீங்கள் வளர்ந்து பெற்ற தாய் தந்தையருக்கு நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் தவறான முடிவுகளை எந்த வகையிலும் எடுக்க வேண்டாம். வெற்றி தோல்வி சகஜம் அரசியலில். இது ஜனநாயக நாடு. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு நடிகருக்கோ ரசிகராக இருந்தால் நான் போய் படம் பார்க்கலாம். அந்த படம் வெற்றி பெற்று தான் ஆக வேண்டும் நாம் சொல்ல முடியாது. பெருவாரியான மக்கள் பார்த்தால் தான் அந்த படம் வெற்றி பெறும். அதே போன்றுதான் பெருவாரியான மக்கள் ஓட்டு அளித்தால் தான் எந்த கட்சியும் ஆட்சியில் அமர முடியும். 4 கட்சியும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா? வெற்றி தோல்வி கோர்ட்டிலும் சரி தேர்தலிலும் சரி சரிசமமாக எதிர்நோக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் உருவாக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலேயே தேர்தலுக்கு செல்லும் நம்முடைய தலைவர்கள் அவர்கள் கேன்வாஸ் செய்துட்டு பிறகு நாம் வெற்றி பெறுவோம். ஒரு கால் வெற்றி பெறாவிட்டால் அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அப்பொழுதே அவர்கள் குழந்தைகளையும் இளைஞர்களையும் தயார்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவறான முடிவுகளுக்கோ தவறான வழியில செல்வதற்கு நம்ம இளைஞர்களை நாம் தடுக்க முடியும். இப்ப புரியுதுங்களா? ஒரு நீதிபதியே பிரஸ் மீட் கொடுத்து எச்சரிக்கிற அளவுக்கு இந்த கூட்டம் எக்ஸ்ட்ரீமா எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்ட்டு. அதனாலதான் பாருங்க இந்த கூட்டத்தை பார்த்து யாரும் அந்த மாதிரி தப்பா எடை போடாதீங்க, எங்களுக்கும் 6 அறிவு இருக்குன்ட்டு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா கதறாரு. இந்த கதரெல்லாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் விட்டு வைங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும் இல்லைங்களா, அப்ப கதற வேண்டிய நேரம் இன்னும் அதிகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா 6 அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்தும் துரத்தும் கர்மாவை குறித்தும் எப்படியாவது அந்த கர்மாவிலிருந்து தப்பித்து பிழைத்து விட மாட்டோமா, சிஎம் சீட்ல உட்கார்ந்து விட மாட்டோமான்னு கனவு கண்டு கொண்டிருக்கும் விஜயோட கனவை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவிடுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.